பந்தலம் அரசரின் அரண்மனையில் தெய்வீகமும் தைரியமும் நிறைந்த இளவரசர் சுவாமி ஐயப்பன் வாழ்ந்து வந்தார். அவர் மக்களுக்கு கருணையுள்ளவரும் வீரத்தில் எவருக்கும் சற்றும் குறையாதவரும் ஆவார். ஒரு நாள் அருகிலுள்ள காடுகளில் ஒரு பெரிய அசுரன் தோன்றி மக்களை பயமுறுத்தத் தொடங்கினான். அதை அறிந்த ஐயப்பன் மக்களை காப்பாற்ற காடு நோக்கி புறப்பட்டார். காட்டின் நடுவில் பெரிய அசுரன் கர்ஜித்து தோன்றினான். அவன் சத்தம் இடியென முழங்கியது. ஆனால் ஐயப்பன் அமைதியாகவும் அச்சமின்றியும் நின்றார். ஐயப்பன் தனது வில்லை எடுத்தார். தெய்வீக ஒளி பொதியும் அம்பை அவர் குறிவைத்து விட்டார். அந்த அம்பு மின்னல் போல பாய்ந்தது. அம்பு நேராக அசுரனை தாக்கியது. ஒரு பெரும் சத்தத்துடன் அசுரன் தரையில் விழுந்தான். காடு மீண்டும் அமைதியானது. மக்கள் எல்லோரும் காப்பாற்றப்பட்டனர். ஐயப்பன் தனது தாயின் விருப்பத்தை நினைத்தார். புலி பாலை கொண்டு வர வேண்டும் என்று அவளது ஆசையை நிறைவேற்ற ஒரு வலிமையான புலி வந்து அவளுக்கு முன் தலை குனிந்தது. ஐயப்பன் புலியில் ஏறி அரண்மனைக்கு புறப்பட்டார். புலியில் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை பார்த்து மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர் தாயிடம் புலிப்பாலை அளித்தார். அவள் மகிழ்ச்சியுடன் ஐயப்பனை ஆசீர்வதித்தாள். தீமையை அழித்து நல்லதை காப்பவரே சுவாமி ஐயப்பன்.